அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, பங்களாதேஷ் பார்லிமெண்ட் டிஸால்வ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நேத்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஷேக் ஹசீனா வந்து ஆ ரிசைன் பண்ணிட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அங்கருந்து வேற நாட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ரெசிக்னேஷன் பண்ணதுக்கு அப்புறமா பங்களாதேஷோட பிரசிடென்ட் ஓகேங்களா, முகமது சஹாபுதீன் அப்படிங்கிறவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு இன்டரிம் கவர்ன்மெண்ட் வந்து இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எலக்ஷன்ஸ் வந்து சூனரா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டரிம் கவர்ன்மென்ட்டோட ஹெட்டா யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முகமது யூனஸ் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? முகமது யூனஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2006ல பங்களாதேஷ்ல இருந்து நோபல் பீஸ் பிரைஸ வாங்குனவரு. ஓகேங்களா? நோபல் பீஸ் பிரைஸ வாங்குனவரு. ஸோ இந்த ஏழை மக்களுடைய டெவலப்மென்ட்க்காக கடன்கள் குடுக்கறது மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இவரோடது தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நோபல் பீஸ் பிரைஸ் வந்து இவருக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ அவரு தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, முகமது சௌகாபுதீன் பிரசிடென்ட் ஆஃப் பங்களாதேஷ் இவர தான் வந்து இன்டரிம் கவர்ன்மென்ட்டோட ஹெட்டா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அடுத்தது பார்க்குறப்ப தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ புதுசா ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டர் ஃபார் இன்னோவேஷன் இன் கவர்னன்ஸ் செட் அப் டு எய்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எய்ட்னா ஹெல்ப் ஓகேங்களா? ஹெல்ப் பண்றதுக்காக சென்டர் ஃபார் இன்னோவேஷன் இன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சென்டர் ஃபார் இன்னோவேஷன் இன் கவர்னன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? A Center for Innovation in Governance has been set up at the ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கீழே அந்த ஆஃபீஸ்லேயே நமக்கு வந்து சென்டர் ஃபார் இனோவேஷன் அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை யார் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்பர்சன் ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து இவரு தான். ஓகேங்களா? ஸோ இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த சென்டர் ஃபார் இன்னோவேஷன் இன் கவர்னன்ஸ். ஓகேவா? ஸோ ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ் இந்த கண்ட்ரி. அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இப்பதான் எடுத்திருக்காங்க. சென்டர் ஃபார் இன்னோவேஷன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ்ல. ஓகேவா? ஸோ என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாஸ்டரிங் அண்ட் இன்னோவேட்டிவ் எக்கோசிஸ்டம் இன் கவர்னன்ஸ் இன் த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபாஸ்டரிங் அண்ட் இன்னோவேட்டிவ் எக்கோசிஸ்டம் இன் கவர்னன்ஸ் இன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ கவர்னன்ஸ்குள்ள இனோவேஷனை வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இந்த விஷயம் சென்டர் ஃபார் இன்னோவேஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இட் வில் ப்ரொவைட் சப்போர்ட் டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் பைலட்டிங் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பில்டிங் கெப்பாசிட்டி இன் வேரியஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. எதுல சப்போர்ட் பண்ண போறாங்கன்னா, ஏதாவது இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட் இல்ல ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கு இந்த சென்டர் ஃபார் இன்னோவேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சப்போர்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸை ட்ரெயின் பண்றதுக்கான சப்போர்ட், அந்த டெக்னாலஜியை எப்படி அடாப்ட் பண்ணணுங்கிறதுக்கான சப்போர்ட், இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் யார் கொடுக்க போறா? சென்டர் ஃபார் இன்னோவேஷன் இன் கவர்னன்ஸ் அவங்க வந்து கொடுக்க போறாங்க. அவங்களோட வேலையே இதுதான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடென்டிஃபையிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு பைலட்டிங் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு புதுசா வந்து இன்னோவேட்டிவா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அதான் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். அடுத்தது அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படின்னு அதனுடைய நிலையை வந்து எவாலுவேட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப இவங்களோட பணிகள் என்னவா இருக்க போகுது? ஒண்ணு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்தது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் ஹெல்ப் பண்ண போறாங்க, சப்போர்ட் பண்ண போறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. என்ன மாதிரியான சொல்யூஷன் இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட்ஸை வச்சு அந்த ப்ராப்ளமை நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அதை எவாலுவேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்ன பண்றாங்க அப்படின்னா, த சென்டர் வில் சப்போர்ட் எலிஜிபிள் ஏஜென்சிஸ் இன் ஐடென்டிஃபைங் இன்னோவேஷன்ஸ் ஃபார் ஃபண்டிங். ஓகேவா? அதாவது இப்போ நீங்களே வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அதுல ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து நீங்க நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஐடியா இருக்கு ஆனா ஃபண்டிங் இல்ல அப்படிங்கிறப்ப ஃபண்டிங்க வந்து உங்களுக்கு தருவாங்க. யாருன்னா சென்டர் ஃபார் இன்னோவேஷன் இன் கவர்னன்ஸ். ஓகேவா?
ஸோ ஃபண்டிங் எதுக்கு கீழ தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீம் டிஏஎன்என் டிஏஎன்ஐஐ அப்படிங்கிற இந்த ஸ்கீம் கீழ. தனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டானி ஆர் தனி. ஓகேவா? தமிழ்நாடு இனோவேஷன் இனிஷியேட்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு இனோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டானி அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழ இந்த ஒரு திட்டத்துக்கு கீழ உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, இனோவேட்டிவான ஐடியா இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபண்டிங் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் இந்த ஃபண்டிங்க வந்து குடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு 800 கோடி கிட்ட குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, the center aims at establishing a collaborative platform where industry, academia, government and innovators can jointly develop solutions which would augment public governance in the state அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் மெக்கானிசமா இருக்க போகுது. எல்லார் கூடயும் வந்து கொலாபரேஷன வச்சுக்க போறாங்க. யார் யாருன்னா, இண்டஸ்ட்ரி பீப்பிள், அகாடமியானா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அவங்களோட, கவர்ன்மெண்ட் அண்ட் இன்னோவேட்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் இவங்களோட எல்லாம் சேர்ந்து கொலாபரேட்டடா தான் இந்த ஒரு சென்டர் இருக்க போகுது. இன்டராக்டிவா தான் இருக்க போகுது. அதான் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இன்னோவேட், கொலாபரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? இன்னோவேட், கொலாபரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இன்னோவேட், கொலாபரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? ஸோ அடுத்தது நெறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான விஷயம் இதுல நமக்கு குரூப் 2லயும் கேட்கலாம். குரூப் 2 மெயின்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு 6 மார்க்லாம் எழுதுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல எல்லாம் சிம்பிளா சென்டர் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் கவர்னன்ஸ பத்தி எழுதுங்க அப்படின்னு குடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கீழ இருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் த கண்ட்ரி. இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண போறாங்க? இவங்களோட எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னோவேட்டிவ் எக்கோசிஸ்டம் வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஓகேவா? கவர்னன்ஸ்குள்ள இன்னோவேட்டிவ் எக்கோசிஸ்டம், இன்னோவேஷன கொண்டு வர போறாங்க. கவர்னன்ஸ்குள்ள இன்னோவேஷன கொண்டு வர போறாங்க. பேரு அந்த தலைப்ப வச்சு நம்ம எழுதலாம். கவர்னன்ஸ்குள்ள இன்னோவேஷன கொண்டு வர போறாங்க. எப்படி கொண்டு வர போறாங்கன்னா, கவர்ன்மென்ட் டிபார்ட்மென்ட்க்கும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சப்போர்ட் பண்ண போறாங்க. கெப்பாசிட்டி பில்டிங் பண்ண போறாங்க. அடுத்தது அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட் மூலியமா அந்த ப்ராப்ளம அட்ரஸ் பண்றாங்க. அத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அத எவாலுவேட் பண்றாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா இருந்துச்சுன்னா, அதுக்கு தமிழ்நாடு இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ் ஸ்கீம்க்கு கீழ ஃபண்டிங்கும் குடுப்பாங்க. ஸோ இதன் மூலியமா இவங்க என்ன பண்ண வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொலாபரேட்டிவ் மெக்கானிசம் வந்து எடுத்துட்டு வராங்க கவர்னன்ஸ்குள்ள. யார கூடலாம் கொலாபரேட் பண்ண போறாங்கன்னா, இண்டஸ்ட்ரி, அகாடமியா, கவர்ன்மென்ட், மத்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ், அடுத்தது இன்னோவேட்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்களோடலாம் நம்ம கொலாபரேட் பண்ணி கவர்னன்ஸ்குள்ள இன்னோவேஷன கொண்டு வரதுக்காக தமிழக அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இத யாரு இனாகரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்பர்சன். ஸ்டேட் பிளானிங் கமிஷன்னா சேர்பர்சன் முதலமைச்சர் தான் இருப்பாரு. வைஸ் சேர்பர்சன் ஜெயரஞ்சன் அவர்கள் இத இனாகரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். 6 மார்க்காவும் எதிர்பார்க்கலாம். இல்ல இதே மாரி இன்னொரு திட்டத்த குடுத்துட்டு 2 6 மார்க்கா சேர்த்து ஒரு 12 மார்க்கா எழுத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மத்தபடி பார்க்குறப்ப இந்த எடிட்டோரியல் பேஜ்ல $30 ட்ரில்லியன் எக்கானமின்னு குடுத்திருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா இந்தியா $30 ட்ரில்லியன் எக்கானமிய 2047க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட்டா வச்சிருக்கோம். 5 ட்ரில்லியன் எக்கானமி பை 2025. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2030. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா 2047க்குள்ள $30 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிற டார்கெட்ட 2047க்குள்ள அச்சீவ் பண்ணணுங்கிறது நம்மளோட டார்கெட்டாவும் இருக்கு. சரிங்களா? ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, வேற எதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட்டான செய்திகள் இல்ல. தமிழ்நாட்டுல பார்த்தா இந்த சென்டர் ஃபார் இன்னோவேஷன் இன் கவர்னன்ஸ் அத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.